மட்டன் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இது தேங்காய் பால் ஊற்றி தான் வைக்க போகிறேன். தேங்காய் அரைச்சி வைக்கல. அதனால் இது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்டு. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன், வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், கறிவேப்பிலை, உருளைக்கிழங்கு, தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், உப்பு, உருளைக்கிழங்கு இது மாதிரி தோல் சீவிக்கோங்க. நான் இது ஒரு 3 பேருக்கு தேவையான அளவு தான் வைக்கிறேன். நீங்கள் நிறைய வைக்கணுன்னா காய் கொஞ்சம் நிறைய போட்டுங்க. நான் 3 பேர் சாப்பிட்றது தான் இது வச்சுருக்கேன். வெங்காயமும் தோல் உரிச்சிக்கோங்க. மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த குழம்பு. ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம். எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. இல்லைனா உருளைக்கிழங்கு கருத்துரும். வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ எல்லாத்தையும் குக்கரில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். இப்படியும் அலசி வச்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியாச்சு. கறிவேப்பிலை எடுத்தாச்சு, அலசி வச்சாச்சு. இப்போ இஞ்சி தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ணிவிட்டு இப்போ ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பூண்டு, இஞ்சி ரெண்டுத்தையும் கட் பண்ணி போட்டாச்சு, தோல் உரித்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் அரைக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பாலில் செய்கிறதுனால நம்ம தேங்காய் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பாலில் செஞ்சால். தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நீங்கள் ஒரு தடவை இந்த குருமா வச்சுட்டிங்கன்னா இதையே வெய்யின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. தேங்காய் பால் குருமா. நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக போட்டிருக்கேன். 3 பேர் தான் சாப்பிட முடியும். இப்போ இதை நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம். ஜாரில் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இதை வெடிக்கட்டிடலாம் நம்ம. மாதிரி பிழிஞ்சி போட்டு இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். திக்காக இருக்குது இது. ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கறி வேக வச்சிடலாம். இப்போ இது மாதிரி கறி கொட்டிட்டு கழுவிடலாம். நல்லா நிறைய தண்ணி ஊற்றி கழுவுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவாதீங்க. நல்லா நிறைய தண்ணி ஊற்றி கழுவுங்க.
நல்லா நிறைய தண்ணி ஊற்றி இது மாதிரி அலசுங்க. நல்லா 3 வாட்டி தண்ணி ஊற்றி அலசுங்க. கொஞ்சமாக ஊற்றி அலசாதையும் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி 3 வாட்டி அலசி எடுத்து வச்சுருங்க. இப்போ நல்லா அலசிட்டு கறியை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வச்சிடலாம். நல்லா அலசியாச்சு கறியை. இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இதை தண்ணி பிழிஞ்சு குக்கரில் சேர்த்துருங்க. நல்லா பிழிங்க, நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் போட்டுடலாம். எல்லாம் கறியும் எடுத்து பிழிஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரில் போட்டுடலாம். நல்லா பிழிஞ்சு வச்சாச்சா? இப்போ இதை எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்துருவோம். கறியை மட்டும் 3 தடவை 4 தடவை கழுவினா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் நல்லா கழுவிடுங்க. அவ்வளோதான். அது மாதிரி பிழிஞ்சிட்டு குக்கரில் போடுங்க. தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு போட்டுருங்க. நல்லா குக்கரில் போட்டாச்சு. இப்போது மிளகாத்தூள் மஞ்சள்தூள்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. தக்காளி பொடிசாக கட் பண்ண தக்காளி வெங்காயம் சேர்த்தாச்சு. கறிவேப்பிலை, உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள். இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் நிறைய தண்ணி வைக்கலாம். தொக்குலாம் பண்ணால் தான் கொஞ்சமாக வைக்கணும். இது குழம்பு வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 5 விசில் 6 விசில் விடுங்க. வெயிட் போட்டுருங்க. இப்போ 1 2 3 4 5. அவ்வளோதான், கறி வெந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். 5 விசிலில் கறி வெந்துருச்சு பாருங்கள். நான் எடுத்து காமிக்கிறேன் கறி எப்படி வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்துட்டுருக்கோம் கறி. கறி இப்படி வெந்துருச்சு. 5 விசில் தான், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும்.
இப்போ சோம்பு சேர்த்துடலாம், பட்டை, இப்போ இஞ்சி பூண்டு. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனா தான் குழம்புல ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே பச்சையாக போட்டால் நல்லா இருக்காது. அதனால் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடுங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. வேகமாக வச்சு வதக்குனா தீஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்குங்க. இந்த மாதிரி வதங்கின இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலருங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா கலக்கிட்டு, இப்போ நம்ம குக்கரில் இறக்கி வச்சோம் பாருங்க, கறி வேக வச்சது, அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம், மூடி போட்டுவிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். அதை நல்லா கொதித்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வேகலை, திருப்பியும் தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிங்கன்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வெந்துடும். அவ்வளோதான், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை எடுத்து சேர்த்துருங்க. நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. நல்லா கலக்கி விட்ருங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கணும் தேங்காய் பால் ஊற்றின உடனே, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வேகமாக வச்சே கொதிக்க விடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களா எப்படி கொதிக்குது? அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சாப்பாட்டுக்கு ஊற்றின்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பதார்த்தம் எதுவுமே வேணாம், இந்த கறி, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டாலே சுட சுட ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சாப்பிட்டுட்டு மீந்துச்சுன்னா நைட்டு சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு இந்த குழம்பு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு இந்த குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2 காய் போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமைனா இதான் வைப்பீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. மட்டன் குருமா ரெடி சாப்பாட்டுக்கு. நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் செஞ்சுட்டேன். கறி மட்டன் தான் கடையில் வாங்கினோம். குழம்பு ரெடி. தேங்காய் சாப்பிடாதவங்க இருப்பாங்க, இதை மாதிரி அரைச்சி கொடுத்து பாருங்கள். தேங்காய் ஊற்றின மாதிரியே தெரியாது, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். எப்பவுமே நம்ம தேங்காயெலாம் ஊற்றாமல் சாதா வச்சு தான் கறி குழம்பு சாப்பிடுவோம். நீங்கள் இதை மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலேயே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.